வணக்கம் இனாஸ், இது உங்கள் எடிட்ஸ் ஆஃப் அனிமீன் அட்மின் ஸ்பைக் ஸ்பீகிள் வழங்கும் ஒட்டாக்கு டாக்ஸ். ஸோ நன்றிகள். போன வாரம் நம்ம பேசின பாட்காஸ்ட்டுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் அதை தொடர்ந்து இந்த வாரம் நம்ம பாட்காஸ்ட் பேசுகிறோம். இந்த பாட்காஸ்ட் எதை பார்த்தீங்கன்னா நருட்டோ தமிழ் டப். ஆக்சுவலி ஓஜி ஃபேன்ஸுக்கு தெரியும் நருட்டோ எவ்வளோ ஒரு பீக்கான அனிமீன்னு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ நருட்டோக்கு தமிழ் டப் பண்ணுறாங்க, ஃபேன் டப் பண்ணுறாங்க. அதோட வாய்ஸ்லாம் நல்லா இருக்கா, இல்லை இது பண்ணுறது சரியா, ஓஜி ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா, இதனால ஒரு ஹேட்ரட் டாக்ஸிசிட்டி எப்படி இருக்குது இந்த கம்யூனிட்டியில், அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாங்க போய் பேசலாம், ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, நம்ம மற்ற கம்யூனிட்டி, அதாவது மற்ற நாட்டில் எப்படின்னு தெரியாது, நம்ம தமிழ் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தரை இப்போ நடிகரே எடுத்துக்கோங்களேன். இப்போ விஜய் மேல கிரேஸா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கன்னிசம், சுருக்கமா சொல்லணும்னா கன்னிசம். நம்ம இதுல கணிசமா இருக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அந்த கேரக்டர் பத்தி ஒண்ணுமே தெரியாம அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு டாக்ஸிக்கா சுத்துறவங்களதான் அடிக்கணும். ஏன்னா ஏன்னா அவனுங்க வந்ததுக்கு அப்புறம் தான், இப்ப ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் பாப்பாங்க. அந்த ஜாப்பனீஸ் டப்ல இருந்த வரைக்கும் சப்பு கொண்டு வந்தாங்கல்ல இங்கிலீஷ்ல, அப்ப இருந்த வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு. இந்த தமிழ் டப் பண்ணது ரொம்ப, அதாவது கம்யூனிட்டி வளர்க்கணும்னு பண்ணிருக்காங்க. அது நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. அதுவும் நான் பார்த்த சில இதெல்லாம் கேரக்டருக்கு வாய்ஸ் சூப்பரா மேட்ச் ஆயிருக்கும். ஆனா அத பாத்துட்டு இவங்க ஒழுங்கா கான்டெக்ட் புரியாம வராங்க. இப்ப புதுசா வரவங்களா அப்படி வராங்கன்னு எனக்கு தோணுது. எல்லாம் இன்ஸ்டாகிராம பாத்துட்டு கூட பேசுறாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, அது வேற. முக்கியமா அந்த ரீல்ஸ்ல வர்றத பாத்துட்டு வராங்க. ஆமா, அதாவது நான் இப்போ நம்ம எடிட்டிங் குரூப்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல பண்றோம். நம்ம தமிழ்ல பண்றோம்ல, அதுல பாத்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் டைலாக் நம்ம போட்டா மேட்ச் ஆகாது. அதனால சரி ஓகே தமிழ் டைலாக் யூஸ் பண்றோம். அது நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்குது, நல்லா இருக்கு. ஆனா இவங்க இதுவும் தமிழ் டப்பும் பாத்துருக்க மாட்டான். நார்மலா அதை பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அந்த டப்பிங்க பாத்துட்டு நடுவுல இந்த டைலாக் கூட ஃபேமஸா போச்சு பாருங்க, கக்காஷி த காப்பி நிஞ்சா. அத போட்டு அடிச்சாங்க பாத்துட்டு. ஆமா, நிறைய ரீல்ஸ் வந்தது. அந்த அந்த ஆடியோ வச்சு வண்டிக்கு ஸ்டிக்கரிங் வந்துகிட்டு இருந்தாங்க கக்காஷிக்கு. அதாவது அவன் அந்த கேரக்டர் அவன் பாத்துட்டு கூட மாட்டான். அவன் ஸ்டிக்கர் ஒட்டுறது. அதாவது இவங்க ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த 3 டிஜிட் என்னமோ அது டப்பு பண்றது எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஆனா பாத்துட்டு சூப்பராவும் செட் ஆகுது டப்பு. ஆனா அதே சமயம் ஃபேன் டப்புன்னு ஒண்ணு இடையில வந்துதானே நருட்டோக்கு. ஆமா, ஃபேன், அதாவது எனக்கு அபிஷியல் டப்பிங்கோட சில ஃபேன் டப்பிங் சூப்பரா இருக்கும். ஆமா, எக்ஸாம்பிளுக்கு மாஸ்மதி அவரு பண்ணுவார்ல, இன்ஸ்டால பாப்போமே, அவரு அந்த இட்டாச்சிக் வாய்ஸ்க்கு நான் சூப்பரா செட் ஆச்சு அவருக்கு. ஆனா அவரு வாய்ஸ் கொடுக்கறதுக்காக பண்ணி போடுறாரு. நோட்டீஸ் பாயிண்ட். அத இவனுங்க பாத்துட்டு வேற எதுவும் பாத்துருக்க மாட்டான். அவங்க பண்ணது மட்டும் தான் பாத்துருப்பான். ஓ, இவன் தான் இதுல இருக்கிறதுல இது போல கெத்து போல, இவனுக்கே பண்ணி அவருக்கு அதுக்கு அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் செட் ஆகுதுன்னு அவரு போடுறாரு. ஓ, இந்த கேரக்டரா இருக்கையிலே மாஸ் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் அந்த கேரக்டர் தான் அடிப்பான். நம்ம ஏதாவது ஒரு ரீல்ஸ் போடுறதுனால அப்படி நினைச்சுக்கிறாங்க. நம்ம என்ன கான்டெக்ட்ல போடுறோம், அவன் மன்னது இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான், இந்த மாதிரிலாம் தெரியாம கூட பாதி பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, தம்பிக்காக சாக்ரிஃபைஸ் பண்றான். நீங்க போய் அவன்கிட்ட கேட்டு பாருங்க. என் மாவட்டம் இப்போ மாடர் ஆகிட்டு போறீங்கன்னு வச்சுக்க, கீழே இட்டாச்சி சோலோ அடிச்சிருவான் அப்படின்னு போடுவான்ல, அவன்கிட்ட போயிட்டு இட்டாச்சி என்ன பண்ணான் நீ அதை முதல்ல சொல்லு, நீ அதை சொன்னாதான் நீ பார்த்தேன்னு நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன் முழிக்கிறானா இல்லையா பாருங்க, கண்டிப்பா முழிப்பான். என்ன சொல்றது, பாதி யூடியூபர்ஸ் கூட இந்த மாதிரி போட்டு கிளப்பி விட்டுருப்பானுங்க. ஆமா, அது பேரு தெரிஞ்சு வச்சுன்னு சில பேர் பாத்துட்டு பேசுறவங்க இருக்காங்க. ஆனா சில பேர் கான்டெக்ட் யூடியூபர்ஸ் தான் ப்ரோ, அவனுங்களை அடிக்கணும் ப்ரோ ஃபர்ஸ்ட். ஆமா ப்ரோ,
இதுக்கு எந்த யூடியூபர்னு சரியா மறந்து அவனுங்க தான் பண்றானா, அவனுங்களை பார்த்து இவனுங்க கான்டெஸ்ட் இல்லாம இவனுக்கு இருக்குது. அத பார்த்து இவனுங்க வந்து இது ஹைப் ஆயிடுறானுங்க. ஓ இவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இவன் வந்து பேரு எவனோ இருக்கிறானுங்க. ஆமா, இந்த பொருளையை கிளப்புறவங்க 2-3 பேர் இருக்கானுங்க. எந்த யூடியூபர்னு மறந்து போச்சு. நடுவுல கூட ஒரு வீடியோ வந்துச்சு, இந்த ஓபிட்டோ ஒபிட்டோ இட்டாச்சி, அதுக்கப்புறமா மாதராக்கு இட்டாச்சிக்கு. இல்ல ஓபிட்டோ வந்து சாஸ்கேட்ட பேசுவான்ல, பாத்திருக்கீங்கல்ல? ஆமா. அதுல அவன் என்ன கான்டெக்ட்ல பேசுவான், அவனுக்கு சாஸ்கே எப்படியாவது பேசி லீஃப் அட்டாக் பண்ண வைக்கணும், அதான் அவன் பிளான். இவனை வந்து எப்படி ட்ரிகர் பண்ணலாம், அவனோட பிரதரை வந்து புகழ்ந்து பேசி என்னால அவன் இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு அவனை மனிபுலேட் பண்ணி லீஃப் அட்டாக் பண்ண வைக்கிறதா கான்டெக்ட். ஆமா. இவனுங்க எப்படி எடுத்துக்கிட்டானுங்க, அப்ப இட்டாச்சி இருந்தா வேணும் பண்ணிருக்க மாதிரி இட்டாச்சி தான் பயப்படுறான், அவன் உயிரோட இருந்தா ஒண்ணுமே இல்ல வேஸ்ட் ஒபிட்டோ அப்படின்னு அப்படியே எடுத்துக்கினானுங்க. இட்டாச்சியோட இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் விஷயம், கெஞ்சுட்சுல அவன் எவ்வளவு இதுவா இருந்தாலும் இது ஷாரிங்கான் வச்சிருக்கேன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கெஞ்சுட்சு ஓரளவுக்கா தெரிஞ்சிருக்கும், அதை பிரேக் பண்றதுக்கும் தெரியும் எல்லாருக்கும். நார்மலா இச்சியாங்கல சொல்றேன், நைட் டைம்ல இப்போ இட்டாச்சி வந்து நைட் டைம்ல இட்டாச்சி வந்து இப்போ கிளானை வந்து கொல்லும் போதே பாத்தீங்கன்னா எல்லாரையும் அவங்க வந்து தயாரா இருந்திருக்க மாட்டாங்க, யாருக்குமே அட்டாக் பண்றது தெரியாது. ஆமா, நைட்ல வந்து பூந்து கொல்லுவான். இப்போ ஒருவேளை பகல் டைம்ல அவனை கொல்ல சொல்லிட்டானுங்க, எல்லாரும் அவனை போட்டு இது பண்ணாங்கன்னா எப்படி தப்பிப்பான்? வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க இத்தாச்சியோட அப்பா இருப்பார்ல, அவரோட பவர்ஸ் தெரியும், அவரோட இதுக்கு சில இது காமிச்சிருக்காங்க. நான் இவங்க ஃபேமிலி, சாஸ்கேவோட ஃபேமிலியை பத்தி தான், அவங்களோட பவர்ஸ் பத்தி தான் நம்மளுக்கு தெரியும். மீதி இருக்கிற செத்தவங்க பவர் பத்தி நம்மளுக்கு தெரியாது, மத்தவங்க எதுவும் தெரியாது. ஒருவேளை இவனோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க யாராவது இது பண்ணாங்க அப்படின்னா என்ன எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நைட் டைம்ல யாருக்கும் தெரியாத மாதிரி அவன் பண்ணதுனால டக்குன்னு முடிஞ்சிருச்சு. சோ இதெல்லாம் யோசிக்க மாட்டானுங்க அவனுங்க, இந்த பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்க மாட்டான். அவனுக்கு பொறுத்த வரைக்கும் கிளான்ல இருக்கிறாத்தி சாவச்சிட்டான், அவ்வளவுதான். அவன் எப்படி சொல்லுவானுங்கன்னா, எனக்கு அவன் சாவடிச்ச விஷயம் எல்லாம் தேவையில்லடா, சாவச்சிட்டானா எனக்கு அதான் மாசு, மத்தவன் தூசு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இருக்கிற அந்த ஒரே ஒரு இது மட்டும் பிளைண்டா பாத்துட்டு ஓகே இட்டாச்சி பவர்ஃபுல், ஆமா அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம், வேற எதுவும் தேவையில்ல. எல்லாரையும் கொண்டுட்டானா அது போதும், அப்ப அவன் தான் பவர்ஃபுல். இனிமேல் என்னோட பயோல எல்லாமே இட்டாச்சி ஹேஷ்டாக் இட்டாச்சி ஃபேன் அந்த மாதிரி போட்டு தமிழ் கம்யூனிட்டி அவன் பேர் சொன்னா உடனே ஆரம்பிச்சிருவானுங்க. அவன் பேர் சொன்னா எல்லாருக்குமே நம்ம பாத்துட்டோம் தெரியும். அதான் அவன் பேர் சொல்றவன்ட்ட போயிட்டு அவன் என்ன பண்ணா, எதுக்காக நீ அவனை மாசுன்ற என்ன காரணம், இத சொல்லுங்க. ஒன்னும் தெரியாது, நீ எல்லாரையும் சொல்லல, அத மட்டும் நீ சொல்ற. அந்த மாதிரி பிளைண்டா சுத்துறவங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா ஏன் சொல்றேன்னா, பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்த்தவங்களுக்கு என்ன கான்டெக்ஸ்ட் எதனால இப்படி பண்றான். இல்ல சில பேருக்கு புரியாம இருந்தா கூட நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் அதை பார்த்ததோட சேர்த்து கனெக்ட் பண்ணி ஓகே இப்படித்தானு அவன் புரிஞ்சுப்பான். ஆமா, ரீல்ஸ்ல பாக்குறவன் தான் இப்ப நான் போட்டு அடிக்கிறேன். இப்ப பாட்காஸ்ட் கேட்க ரீல்ஸ்ல பாக்குறவருக்குலாம் இப்ப பாட்காஸ்டே சொல்றேன், நீ சத்தியமா சொல்ற பாக்குறதுக்கு பாக்காமலே இருந்திருக்கலாம்டா, ரீல்ஸ்ல பாக்குறதுக்கு பாக்காமலே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி சுத்துறவனுங்க பார்த்து நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சுன்னா பரவாயில்ல, நீ அதை மட்டுமே பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு நான் பாத்துட்டேன் ப்ரோ, கேட்டா ஃபுல்லா எனக்கு தெரியும் கதை, ஆனா கேட்டா ஒன்றும் தெரியாது. நருட்டோவே பாதி பேர் அது பாக்காத, நருட்டோக்கே மரியாதை இல்ல, ஃபில்லரா இருக்கும் இப்போ ஆரம்பிச்சவங்களுக்கு. ஆமா, முன்னாடி பார்த்தவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, அதாவது நருட்டோ ஃபில்லர் வந்து அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது, அது நம்ம கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். சில ஃபில்லர் தான் ஸ்டோரியோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஒண்ணு இருக்கும், அதெல்லாம் போட்டு பிளேடு மாதிரி போகும். ஆமா, இப்போ அந்த மெக்கா நருட்டோ எபிசோடு வரும்ல, அதெல்லாம் பாக்குறீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரே இடத்துல நின்னு இருப்பான், அதெல்லாம் பாக்கும்போது சரியான கடுப்பா, டேய் சண்டை போடுறதுக்கடா, அதெல்லாம் பார்த்து எவ்வளவு காண்டாச்சு.
இல்ல, சண்டை போடுவோன்னு பார்த்தா எப்படா ரெண்டு முடிப்பீங்க நிக்கிறீங்க. டேய்? சுகர் பேஷண்ட்ரா, சீக்கிரம் முடிங்கடா. ஜவ்வு மிட்டாய் மாதிரி Bro, இருப்பானு. நேத்தோ முந்தா நேத்தோ ஜேஜேகேவும் தமிழ் விட போறானுங்க பாத்தீங்களா? ஜேஜேகேக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் தமிழ் Crunchy ஹிந்தி roll. டப்புன்னு ஆமா வந்தது. ப்ரோ, அதுதான் ஆமா. சொல்லணும்னு இருந்தேன். அதையும் இது பண்ண போறானுங்க. இப்போ அது வர இப்போ எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஆனிக்குமே தமிழ் டப் தமிழ் டப் ஆரம்பிச்சிருவாங்க. பண்றாங்க. கிரன்ச்சி ரோலே பண்றானாமே. ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ, தமிழ் டப் பண்றது பிரச்சனையே இல்ல ப்ரோ. கேரக்டருக்கு வாய்ஸ் செட் ஆனா போதும், ஆமா. அவ்வளவுதான். ஏன்னா ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு அவனுக்கு. ஆமா, எனக்கு எனக்கு அது தெரிஞ்சு எப்படின்னு திங்க் பண்ண முடியல. ஜேஜேகேக்கு தமிழ்ல அவனுங்க என்னத்த சொல்லி இது ஓஜோ. பண்ணுவானுங்க? கேர்ஸ் டெக்னிக், சாசரர்ஸ், ஆத்மா அதுக்கு ஓஜோகுலாம் எப்படி இருக்க இல்ல. போதோ. கர்ஸ் டெக்னிக், இது சாசரஸ், அது எல்லாமே இங்கிலீஷ்ல தான் வரும். நானும் இங்கிலீஷ்ல தான் பண்ணுவானு. சொல்லுவாங்க. சும்மா நம்ம பேசுறது, நம்ம வாய் வார்த்தையே பேசுறோம்ல, அது மாதிரிதான் டப் பண்ணுவாங்களே தவிர பியூர் தமிழுக்கு போகாதீங்க. பியூர் தமிழ் எவனுமே பண்ண மாட்டான். பியூர் தமிழ்னா அவ்வளவுதான். பியூர் மொத்தமா தமிழ்லாம் பண்ண அவ்வளவுதான். மாட்டானுங்க ப்ரோ. அவ்வளவு டேலண்ட்லாம் இல்ல ப்ரோ. பியூர் தமிழே அப்படியே பண்ணா வரட்டும் அப்படியே அவ்வளவுதான். சொல்லுவானுங்க, அவ்வளவுதான். ஆமா. மொத்தமா கலக்கு. நான் இருக்கிற ஒரு கவலைப்படாத, group, நான் தான் சக்தி உள்ளவன். இப்ப நான் இருக்கிற எல்லாம் இது, இப்ப நாங்களே ஒரு நானே ஒரு டப்பிங் குரூப்ல இருக்கேன். சூஸ்மே அடிமை டப் பண்ணி, சூஸ்மே படம் வந்து டப் பண்ணிட்டு இருக்கோம். ம். தமிழ் டப்பிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னும் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆகும் சொல்றேன். இது சுசுமே இருக்கு. அதுக்கப்புறமா கார்டன் ஆஃப் வேர்ட்ஸ் கூட தமிழ் டப்புன்னு வந்துகிட்டு இருந்தது. நம்ம இவங்க இன்ஸ்டால தான் பார்த்தேன். ஆமா, அது எந்த குரூப்னு சரியா தெரியல. பட் அது ஒரு தெரியல, எனக்கு கிளியரா தெரியல. போட்டிருந்தாங்க கார்டன் ஆஃப் வேர்ட்ஸ் தமிழ்ல டப் பண்றோம்னு. ஆமா, ஒரு ஒருத்தர் எடுத்து பண்றாங்க. அது நிறைய டப்பு வரும். அதுல எது நம்ம எந்த வாய்ஸ் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த வாய்ஸ் கேரக்டர் கரெக்டா செட் ஆகுறது தெரியுதோ, நீங்க வந்து அதுல பாத்துக்கோங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ இங்கிலீஷ் டப்பிங் நிறைய ஸ்டுடியோ பண்ணுவாங்க. அதுல எந்த ஸ்டுடியோட வாய்ஸ் ஆக்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டுடியோவோட நீங்க பாத்துக்கோங்கன்னு தான் எல்லாருமே சொல்றது. கேரக்டருக்கு தமிழ் டப்புன்னு வரும்போது அதுக்கு சூட் ஆகிற மாதிரியும் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆமா, அது ரொம்ப இது. ஏன்னா எல்லா மாடுலேஷன் தான் பயங்கரமா பேசிருப்பான். ஆமா. இப்போ கோஜோ சட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சிரிச்சு காமெடியா பேசுற மாதிரி ஆள் தேவை. ஆனா டக்குன்னு சீரியஸா பேசுற மாதிரி வேணும் கொஞ்சம். ஆமா, அதுக்கும் கரெக்டான வாய்ஸ் இதுவா இருக்கணும். காமெடிக்கும் வேணும், இதுக்கும் வேணும். எக்ஸாம்பிளுக்கு நருட்டோல கூட டோபி ஒரு இடத்துல அந்த இதுல சொல்லுவான் பாருங்க, இட்டாச்சி செத்துட்டானா, நான் நம்பவே இல்லைன்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் காமெடியா பேசிட்டு திடீர்னு மாறும் தெரியும் மாடுலேஷன். அந்த மாதிரி டக்குன்னு மாத்த தெரிஞ்ச ஆளா வேணும். ஆமா, அவன் சிரிச்சுட்டு பேசிட்டு இருப்பான், திடீர்னு அவன் டோனே மொத்தமா மாத்துவான். அவன் வாய்ஸ் அப்பதான் ரிவீல் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே, திருப்பி தமிழ் டப்புக்குள்ள வரும். திருப்பி அத பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு டப் பண்ணுகிறானுங்க. அதேதான் கொஞ்சம் அந்த பக்கம் சாஞ்சிட்டு வந்தோம், ஜேஜேகே பக்கம். ஆமா, அதை வரைக்கும் எனக்கு தமிழ் டப் மேல வன்மமே இல்லையா. எனக்கு வந்து அத முழுசா பாக்காம ஒரே டைலாக போட்டு அடிப்பாங்க தெரியுமா, அவனுக்கு மேலதான் வன்மம். இதனால ஓஜிஸுக்கும் ஒரு எப்படி சொல்ல, அவங்களும் அது பார்த்தாலே ஒரு மாதிரி வெறுக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. வெறுக்க வச்சிட்டானுங்க. இப்பெல்லாம் நான் நருட்டோ ஃபர்ஸ்ட் வந்து நருட்டோ ரீல்ஸ் வந்து சும்மா 2-3 வரும். அது பாதிட்டு இங்கிலீஷ்ல தான் வரும். தமிழ்ல வரதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்ப வரதெல்லாம் அதுதான் வருது. எவனா பார்த்தாலும் அதுதான் சொல்றான். எல்லாரும் ஸ்டோரி போட்டுறானுங்க எடுத்து நருட்டோ எடுத்து. எனக்கு வந்து என்ன தெரியுமா, இப்போ கம்யூனிட்டி வளர்ந்தா நல்லா இருக்கும்னு ஒரு காலத்துல யோசிச்சுட்டு இருந்தான். இப்ப ஏன்டா வளர்ந்துச்சு அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஏன்னா வரதெல்லாம் அப்படிதான் இருக்கா. இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது, நான் இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்றேன் எல்லாருக்கும் சொல்றேன், நருட்டோ விட்டுருங்க இப்போதைக்கு. நான் வந்து நார்மலா ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, பிக் 3ல வந்து யாருமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பிக் 3 ஃபர்ஸ்ட். ஏன்னா அவ்வளவு எபிசோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பயந்துருவான், அவ்வளவு எபிசோட் இருக்குன்னு கேட்டோடனே பயந்துருவான். அதனால அதை காட்ட மாட்டேன். ஃபர்ஸ்ட் பாக்குறதா இருந்தா அட்டாக் ஆன் டைட்டன் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், டெத் நோட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எபிசோட்ஸ் ஓரளவுக்கு ஜாஸ்தி இருக்கும். டப்பிங் வாய்ஸ் அவன் இங்கிலீஷ்லயே பார்த்தா கூட டப்பிங் சூப்பரா இருக்கும். சோ இந்த 2 நான் ரெக்கமெண்ட் பண்றது. அது எனக்கு வந்து இங்கிலீஷே தெரியாதுடா, எனக்கு சப்டைட்டிலும் படிக்க மாட்டேன், எனக்கு இங்கிலீஷ் வாய்ஸ் கேட்டாலும் தெரியாது, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் படிச்சேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து நருட்டோ தமிழ் டப் இல்ல தமிழ் டப்பிங்ல இருக்கிறதெல்லாம் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் மோஸ்ட்லி. ஏன்னா அவங்களோட கஷ்டம் நல்லாதான் இருக்கு. அவங்க வந்து உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்களால வந்து வர லாங்குவேஜ் வந்து புரிஞ்சிக்க முடியல. அது அவங்களோட
எப்படி சொல்றது, அவங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்குன்றதுக்காக நான் தமிழ் டப்பிங் வந்து இது பண்றது, ரெக்கமெண்ட் பண்றது. ஆனா எல்லாமே தெரியும் இங்கிலீஷ் அவன் காசு போனா இங்கிலீஷ்லயே புளுத்துவான். ஆனா இங்கிலீஷ்ல மட்டும் மாட்டாரு, தமிழ் போவாரு. இதுக்கு மட்டும் தமிழ் வேணும் அவருக்கு. ஜாப்பனீஸ்லயும் பார்க்க மாட்டாரு, இங்கிலீஷும் பார்க்க மாட்டாரு. சோ இப்ப நான் பாக்குறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஸ்டார்டிங் நீங்க அனிமே கம்யூனிட்டிக்குள்ள வர போறீங்க, ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா எடுத்த உடனே நருட்டோ பிக் 3 பக்கம் ஓடிடாதீங்க. போனீங்கன்னா ஃபில்லர்லயே செத்துருவீங்க. அதனால முடிஞ்சு. சோ சின்ன சின்ன அனிமி, அது கொஞ்சம் பீக்ல இருந்த அனிமிஸ் டெத் நோட் பார்க்கலாம். டெத் நோட், இது ஏஓடி இருக்கு, ஜேஜே பார்க்கலாம். ஜேஜே கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அது கூட உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கரெக்டா டக்குனு போகும். ஆமா, அவன் எல்லாத்தையும் கான்டெக்ஸ்ட் நல்லா சொல்லுவான். ஸ்டோரி டெல்லிங் சூப்பரா இருக்கும். பார்க்கலாம், ஆனா கொஞ்சம் ஸ்லோவா போகும். மான்ஸ்டர் சரி ஸ்லோ போகும், அது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப ஸ்லோ, கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போகும். அதான் பிரச்சனை. ரொம்ப எழுதுறான். அது அவன் மனிபுலேஷன், மனிபுலேட் பண்ற அனிமே தானே, அதனால அவன் பேசிட்டே இருக்கிற மாதிரி தான் நிறைய டயலாக் வரும். சோ அவனை காட்ட மாட்டான். ஆமா, கடைசியில அந்த நெத்தியில சுடுற சீன் தான் சூப்பரா இருக்கும். அப்புறம் நான் வருவானே கடைசியா, இது எதுக்கிட்டா வெள்ளையும் ஜோலையுமா அடையணும், அப்பயே முடிச்சிருக்கலாம்டா. இது அப்பயே வந்திருக்கலாம். நீ ராம்காம் சைடு கூட போய் ட்ரை பண்ணலாம். ஆமா, ராம்காம் சைடு ஃபுல்லா போலாம். என்னன்னா 12 எபிசோட் ராம்காம் பாருங்க, பெஸ்ட். ஆனா என்னன்னா சில ராம்காம்க்கு வந்து இங்கிலீஷ் டப்பிங் இருக்கும், சிலதுல இருக்காது, வெறும் ஜாப்பனீஸ் தான் இருக்கும். நீங்க சப்டைட்டில் போட்டு தான் பாக்கணும். ஆமா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எடுத்துக்கோங்களா. ஆனா ராம்காம்லாம் நான் வந்து ஃபுல்லா இதுலதான் பார்த்தேன், சப்ல தான். நான் எதுக்குமே டப் போனதே இல்ல. நானும் ஃபுல் சப் தான். நான் எதுக்குமே டப் போனது இல்ல ப்ரோ. நான் ஏன் தெரியுமா, எனக்கு இங்கிலீஷ் டப்பே வெறுத்துருச்சு. ஏன் தெரியுமா, நானு கிரிட்டோ சீசன் தெரியுமா, நம்ம இதுல கூட இருந்தாரு. ஆமா, என் வீட்டு பையன் தான் இருக்கான். நானும் அவனு தான். அன்னைக்கு ஒரு நாள் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் பையன் நான் வந்து அவ்வளவா பாக்கல, ஏன்னா ஆல்ரெடி மாங்கா படிச்சுன்றதுனால நான் அனிமே பாக்கல. பாடுறான்னு சொல்லி சரி ஓகே பாக்கலான்னு சொல்லிட்டு ஜோரோல போயிட்டு அடிச்சு பாக்கலான்ட்டு சில எபிசோடு வந்து என்னால டப்பிங், அது இங்கிலீஷ் டப்ல தான் பார்க்க முடிஞ்சது. ஜாப்பனீஸ் டப்புக்கு மாத்த முடியல, அது என்ன பக்குன்னு தெரியல. அந்த டைம்ல இருந்துச்சு. இங்கிலீஷ் டப்பிங்ல மைக்கியோட வாய்ஸ் பார்த்த உடனே வெறுத்துட்டேன். ஏன்னா அவன் சின்ன பையன் மாதிரி தான் பேசணும் அதுல. ஏன்னா அவனுக்கு வயசே வந்து 15 சம்திங் தானே இருந்துச்சு அந்த சர்ச் ஃபைட் அப்பெல்லாம். ஃபுல்லா ஏதோ பெரிய வளர்ந்தாள் இந்த கணியன்னு இருக்கும் தெரியுமா வாய்ஸ், அவன் பேசுறது மாதிரி பேசி போட்டு வச்சிருக்கானுங்க. நான் பாத்துட்டு ஜாப்பனீஸ் நான் சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருந்தேன், இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு வேற என்ன ஐடியால பண்ணிருப்பானுங்களோ, அடலசன் ஏஜ் வந்ததுனால குரலாம் மாதிரி இருக்கும்னு. ஆமா, அது கூட அவ்வளவு இல்ல ப்ரோ. அப்படி பார்த்தா கூட ஒரு அடிகறத பார்த்தவனே பெரியவன் நினைச்சு பண்ணிட்டானுங்களா. ஒரு 17-18க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து வாய்ஸே மாறும். ஆமா, 15ல எல்லாருக்கும் எவனா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் இதே ஆகும். அப்புறம் தான் மாறும். அது வரைக்கும் உனக்கு வாய்ஸ் வந்து ஃபுல்லா இந்த மெலிசாத கொஞ்சம் நார்மலா பேசுற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு காமெடி என்னன்னா, இவனுக்கு கணியன் இருந்துட்டு டிராகனுக்கு வாய்ஸ் அவளே குழந்தை பேசுற மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. ஏய், அவனுக்கு தான்டா இதை போடணும், இங்கடா மாத்தி மாத்தி பண்ணிட்டானு புரியல, எனக்கு புரியல. அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கோம் 2 பேரும். அதோட ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பாக்கணும் ப்ரோ, இதான் கடுப்பு. டபுள்லாம் அதோட டப்ப விட்டுட்டேன். நீ அதை ஜோரோ ஆஃப் பண்ணு, நான் போய் டெலிகிராம் ஏத்தியே பாத்துக்கிறேன். ஆனா அப்போ தமிழ் மட்டும் இல்ல, இங்கிலீஷ்லயும் கொலை பண்றானுங்க டப்ப. கதையே வேற, கிளம்பு. இங்கிலீஷ் ஸ்டுடியோ பாத்துக்கிறேன். ஸ்டுடியோ பொறுத்து நான் தான் சொல்றேனே, நீங்க டப்பிங் பண்ணலாம், சூப்பரா பண்ணலாம். வாய்ஸ், அதாவது அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா இருக்கும். ஆனா டிராகன் பால் டப்லாம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. டிராகன் பால் டப்லாம் சூப்பரா இருக்கும். டிராகன் பால் நம்ம அப்போ சின்ன வயசுல இருந்தே பார்த்து பழகினது, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. நருட்டோ கூட சிலதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சில டிராகன் பால் ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா சப்போட டப் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டப்ல தான் ப்ரோ பார்த்தேன். ஏன்னா வாய்ஸ் வந்து செட் பயங்கர, இவனுக்கும் செட் ஆச்சு. கோகுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், எப்படி சொல்ற, சின்ன குழந்தை பேசுற மாதிரி இருக்கும். ஆமா, அதுக்கு கோகுக்கு டப் பண்ணவங்க வயசானவங்க தானே, ஜாப்பனீஸ் வயசான. ஆமா, சரி இவனுக்கு கொஞ்சம் வந்து அதே மாதிரி பிளேஃபுல்லா இருக்கணும், ஆனா கொஞ்சம் அடல்ட் மாதிரி பேசுற வாய்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கரெக்டா அதுக்கு மாதிரி செட் பண்ணிருப்பான் டப்ல. அதனால அவனுக்கு கரெக்டா செட் ஆயிருக்கும். நீங்க ஒன் பஞ்ச் மேன் கூட எடுத்துக்கோங்களேன், டப் டு சப் பாத்தீங்கன்னா 2 வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கும்.
நான் இது டப்பு பார்க்கல, ஒன் பஞ்ச் மேன் சப் தான் பார்த்திருக்கேன். நீங்க உங்களுக்கு சப் பண்றதுல, அதாவது நீங்க டப் பண்றதுல என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்னா, கேரக்டருக்கு வாய்ஸ் செட் ஆகணும். அந்த கேரக்டர் பேசுற மாதிரி மாடுலேஷன் மாத்தி பேசணும். அவன் பேசுற வாய்ஸ் செட் ஆனா மட்டும் பார்த்தாது, அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தி பேசணும். ஆமா, ஏன்னா அவன் இப்போ சீரியஸா இருக்கு ஒரு மூமெண்ட், அதுல போய் அவன் சிரிச்சிட்டே பேசிட்டானா இது சீன் கேவலமாயிடும். புரியுது, அப்படியே போயிடும், ஃபுல்லா போயிடும். ஆமா. சோ இந்த நான் டப் பண்றவங்களுக்கு இது ஒரு இது சொல்றேன் என்னன்னா, கேரக்டருக்கு வாய்ஸ் செட் ஆகுதா பாருங்க. அதாவது அவங்க ஒரு சாம்பிள் அனுப்ப சொல்லிட்டு வாய்ஸ் வந்து இதுக்கு அந்த கேரக்டருக்கு வந்து வச்சு பாருங்க, செட் ஆகுதா இவன் பேசுற மாதிரி இருக்கான்ட்டு. டப் ஜாப்பனீஸ் டப்பையும் நீங்க பண்ண டப்பையும் வச்சு பாருங்க. செட் ஆச்சுன்னா அந்த அதுல எப்படிலாம் மாடுலேஷன் மாத்துறான் அப்படின்னு அவங்கள பாத்துட்டு அந்த மாடுலேஷன்ல பேச சொல்லுங்க. இல்ல பாக்குறவங்க ஒரு எமோஷனலே இருக்காது. இப்போ ஜாப்பனீஸ்னா உசுரை கொடுத்து கத்துவானுங்க, அழுவானுங்க டப்பிங்லாம். இப்ப தமிழ் டப்ல வந்து என்ன பிரச்சனைனா, எல்லாரும் வீட்ல இருந்து தான் பண்றாங்க ஃபேன் டப். நம்ம இப்போ ஒரு ஸ்டுடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டுடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட ஸ்டுடியோல அவன் எவ்வளவு வேணா கத்தலாம், சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிடலாம் ரூம் ஃபுல்லா. ஆனா ஸ்டுடியோ இல்ல, வீட்டுல தான் உட்காந்து பண்றோம் அப்படின்னா அவனால எதுவும் பண்ண முடியாது. இப்போ வீட்டுல அவன் உட்காந்து கத்திட்டு இருப்பான், வெளில இருந்தா அவங்க அம்மா வந்து தொடப்பட்டுல அடிப்பாங்க, என்னடா கத்திட்டு இருக்க அப்படின்ட்டு. சின்ன சவுண்ட் கேட்டாலும் என்னடா சவுண்ட் நிறைய வரும். ஆமா, இப்போ நம்ம பாட்காஸ்ட் பண்றோம்ல, இப்பே வந்து நான் ஒரு ரூம்குள்ள போடுவாங்க, டிவி போடுவாங்க, ஒண்ணும் பண்ணாம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஒரு மணி நேரம் பேச போறேன். நானே இங்க ரூம்ல போய் தாப்பால் போட்டு உட்காந்துறேன். ஒரு மணி நேரம் நான் பேச போறேன், அந்த ஒரு மணி நேரம் மட்டும் உள்ள வராதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உள்ள வந்தா சவுண்ட் போடாதீங்க. இப்ப இதான் சொல்லி வச்சிருக்கு. சோ நம்மளுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் இருக்கு. இப்போ இங்கிலீஷ் டப்புக்கு இங்கிலீஷ்ல ஸ்டுடியோ வச்சிருக்காங்க, வாய திறந்துறாத. சோ தமிழ்ல வந்து டப் பண்ணலாம், ப்ரொஃபஷனலா டப் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அதாவது கரன்சி ரோல்ல இருந்து இப்ப பண்றாங்கன்னு சொல்றாங்க, ஒழுங்கா பண்ற அவங்க வாய்ஸ் ஆக்டர் சூஸ் பண்ற விதத்துலதான் இருக்கு. நல்லா பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, வாய்ஸ் ஆக்டர் சூஸ் பண்றது, மாடுலேஷன் எங்க பண்றோம், இந்த மூணுத்துலதான் அந்த டப் வந்து நல்லா இருக்குமா இல்லையான்ற விதம் இருக்கு. இது மூணுத்தையும் பார்க்கணும். ஃபுல் மென்டல் ஹெல்த்தும் அந்த டப்பா நம்பிதான் இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கும். எதனா ஒண்ணு கிளிக் ஆனா கூட அவ்வளவுதான், தோடி முடியும். அதாவது அவன் நான் டப்ல இருக்கிற இதெல்லாம் சொல்றேன், அதாவது நாங்க டப் பண்ணும்போது அந்த இது ப்ராப்ளம்லாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபேன் போட முடியாது. ஏன்னா நான் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ரியல்மில வாய்ஸ் ரெக்கார்டர், நார்மல் வாய்ஸ் ரெக்கார்டர் அதுல பேசிட்டு இருக்கேன். என் மைக் வந்து என்ன பண்ணா, என் வாய்ஸ மட்டும் எடுக்கு. நான் வந்து இந்த ஹெட்போன் மைக் தானே யூஸ் பண்றேன், என் வாய்ஸ மட்டும் எடுக்கு, என் வாய்ஸ விட்டுரும். பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஒண்ணு தெரியுமா, அதை மட்டும் எடுக்கும். இதுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டதுக்கு அப்புறம் அவங்க இது ரெக்கார்ட் இவன் கேட்பான், அந்த ஆட் பண்றேன் கேட்பான், கிளிப்ல ஆட் பண்றேன், டேய் உன் வாய்ஸ் கேக்கடா, பின்னாடி குறை நாய்ஸ் தான்டா கேக்குது அப்படின்னு கேக்குறான். இதுக்கு நான் போன் இது ஒரு இது இருக்கும். ஆமா, நீங்க ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வேர்வை ஊத்துவோம், அதுல உட்காந்து கத்தணும், வேர்த்து ஊத்தும். ஆமா, டப் பண்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணாலும் இல்ல டப். எனக்கு என்ன தெரியுமா கடுப்பாவது, அவனுங்க நருட்டோ டப் பண்ணவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க. டப்ப கேரக்டர்ஸ் ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி வச்சு பண்ணிருக்காங்க. சில கேரக்டர்ஸ் செட் ஆகிற மாதிரி இருக்கு, ஆனா மீதி கேரக்டர்லாம் கரெக்டா செட் ஆகிற மாதிரி டைலாகும் கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி தான் இருக்கு. எனக்கு நல்லாதான் இருக்குது, ஆனா அத பாத்துட்டு இவனுங்க பண்றானுங்கல்ல, அதுதான் எனக்கு இன்னும் அதான் மனசாக ஜீரணிக்க முடியல. வெறும் காஸ்டானுங்க, வன்மத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கே அது ஒரு மாதிரி ஒரு நருட்டோன்னு சொன்னாலே ஒரு மாதிரி பார்த்த மாதிரி பண்ணிட்டானுங்க. இவனுங்க அந்த மாதிரி பண்றதுல இவனுக்கு இப்ப டப் பண்றவங்களை வச்சு பண்றானுங்கல்ல, வீடியோ பண்றதை விட்டுருங்க, டப் பண்றவனுங்களை வச்சு டப் பண்ண கேரக்டரை வச்சு இவனுங்க சீன் காட்டுறானுங்க பாருங்க. அத பார்த்து டப் பண்ணவனே வெறுத்துருவான், அந்த அளவுக்கு பண்ணிட்டானுங்க. ஆளை விடுங்கடாரே, நான் வேலை விட்டு போறேன். அது இவன் முக்கியமா சொல்லுடா, இல்ல நடிச்சு பண்ணிருப்பானுங்க. சொல்லு ப்ரோ. கிசாமேக்கு கூட ஒரு டப் பண்ணிருப்பாங்க. நருட்டோ ஜிராயா போகும்போது இவனுங்க அட்டாக் பண்ணாமன்னே ஒரு சீன் மாதிரி போகும், அதுக்கு கிசாமேக்கு தமிழ் டப் பண்ணிருப்பானுங்க. எவன் பண்ணான்னு தெரியல, ஃபேன் டப்பா இல்ல ஒரிஜினலான, அது ரொம்ப மொக்கையா இருக்கும் கிசாமேக்கு வாய்ஸ்.
நீங்க நினைச்சு ப்ரோ, அதான் நான் சொல்ற சினாரியோ நினைச்சு பாருங்க. இவரு ஜாபுசாக்கு வாய்ஸ் கொடுத்தாருல இந்த கக்காஷில காப்பி நிஞ்சா டைலாக், அவர் ரீல்ஸ் ஃபீட மட்டும் நினைச்சு பாருங்களேன். அவரு சொன்ன டைலாக் வந்துகிட்டே இருக்கான், வருஷம் எடுத்துருவான், அவங்க அவனே எடுத்துருவாங்க. ஆமா, ஏன்னா ரீல்ஸ்ல இப்ப நான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 வேற ஏதாவது ஒரு அனிமையாவை பத்தி 3 ரீல் வரும், 10 ரீல் தொடர்ந்து நருட்டோ பத்தி வருதான். தள்ளிக்கிட்டே போறேன் நானும், டேய் வேறதா புதுசா காட்டுங்க ப்ரோ. அல்காரிதம் இன்ஸ்டாகிராம்ல நருட்டோக்கு தான் குத்து வச்சுக்கிறான். அல்காரிதம் ஃபுல்லா நருட்டோ தான் வருது. அவனும் நருட்டோ ஃபேனா என்னன்னு தெரியல ப்ரோ. நான் வந்து என்னோட பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நருட்டோ வீடியோ தான் போட்டேன் காம்போக்குன்ட்டு. மீதி நான் அந்த பக்கமே போல. சேச்சுரேட் ஆயிடுச்சு, ஃபுல் சேச்சுரேட் ஆயிடுச்சு. நான் சேச்சுரேட் ஆன அனிமே, இந்த ஓவர் ஹைப்ல இருக்க அனிமேக்கெல்லாம் நான் பண்றதே கிடையாது. வெறும் எவனுமே பாக்க மாட்டான், இதுக்கு வந்து ஹைப் ஏத்தி விடணும்ன்றதுக்கு தான் நான் பண்ணுவேன். அண்டர்ரேட்டடு, அதாவது ஆல்ரெடி நல்லா ஹைப்ல இருந்திருக்கும், ஆனா ஃபுல்லா யாருக்கும் ஃபுல்லா போயிருக்கும். எக்ஸாம்பிள் ப்ளீச் எடுத்துக்கோங்க, ஸ்டார்டிங் டைம்லயே எவனும் பாக்கல, இப்பயும் எவனும் பாக்க மாட்டான், ஆனா அவ்வளவு நல்லா இருக்கு. இப்ப அனிமேஷன் வந்து அவ்வளவு பாக்குறது இல்ல ப்ரோ. அத ஹைப் ஏத்துறதுக்காக நான் அந்த மாதிரி புதுசா வளர்க்கணும், புதுசா பாக்க வைக்கணும்னு பண்ணா எது ஒரு 2-3 பேஜ் பார்த்தேன். பேஜ் சொல்லல, பேஜுக்குள்ள போனா ஸ்டார்டிங் வீடியோல இருந்து அவன் போட்ட ஸ்டார்டிங் வீடியோல இருந்து இப்ப போடுறது வரைக்கும் ஃபுல் அண்ட் எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா நருட்டோ தான் டே. ஆனா அதுதான் அங்க வியூஸ் போகுது இப்போ நருட்டோ அந்த தமிழ் டப். நான் பாக்குறேன், சும்மா ஒரு நார்மலா போட்டாலே போது ப்ரோ பிச்சைன்னு. அது எஃபெக்ட் இப்போ நிறைய பேர் இந்த இஎஃப்எக்ஸ் அதெல்லாம் பண்ணி போடுவாங்க, அதெல்லாம் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. தமிழ் இஎஃப்எக்ஸ்லயே அவ்வளவு கஷ்டப்பட்டு போடுவாங்க, அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல. அதுக்கு வியூஸ் போனா ஓகே, நல்லா பண்ணிருக்கான், நல்லா வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து எடுத்து போட்டு அப்படியே சும்மா 2-3 எஃபெக்ட் போட்டு நான் இப்ப ரீல்ஸ் அதை வச்சு எங்கேயோ போயிடும். நம்ம இது பொறாமையில சொல்லன்னு வச்சுங்க. அல்காரிதம் அந்த அளவுக்கு அவங்க இஷ்டம் அது. ஆனாலும் பண்றது ரொம்ப அடுப்பா இருக்கு, லைட்டா பொறாமதான். என்னன்னா கஷ்டப்பட்டு அங்க உசுர கொடுத்து எடிட் பண்ணி போட்டுக்கிறோம், ஒன்னும் இது ஆகல. இவனுங்க பண்றதோட டைம் லைனோட ஃபார்மட் சொல்றேன் பாருங்க. ஸ்டார்டிங்ல ஏதாவது ஒரு தமிழ் டைலாக் வச்சிருவான், தமிழ் டப் டைலாக். அதுக்கு சீன், அதுக்கு ஏத்த மாதிரி சீன் கூட வைக்க மாட்டான், ஏதோ ஒரு சீன் வச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்த ஒரு 6 சீனை எடுத்து லைனா போட்டுட்டு 6 சீனுக்கும் ஷேக் ஆட் பண்ணி பிளர் ஆட் பண்ணுவான். அவ்வளவுதான் வீடியோ, அவள்தான். அதுக்கு பாத்தீங்கன்னா 100K 200K அடி வியூஸ் போகுது. அடே என்னடா பண்ணிச்சிருக்கீங்க இதுல? அவங்க எல்லாம் ஃபாலோவர்ஸ் வச்சு பாரு, சரி வேஸ்ட் ப்ரோ. அவன் 100 ஃபாலோவர்ஸ் வச்சுனே செம்ம எடிட் போட்டுறான். அண்டர்ரேட்டட் பேஜ் எல்லாம் நிறைய இருக்கு, நிறைய பேஜ் இருக்கு ப்ரோ. அண்டர்ரேட்டட் பேஜ் மார்க் மண்டே நான் தான். ஏவிஎஃப்எக்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு தனியா ஒரு பாட்காஸ்டும் பேசலாம் ஒரு நாள். ப்ரோ இப்ப ஷிப்டன் பண்ணிருக்கானுங்க, இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? ஷிப்டன் பாதியில போயிட்டு இருக்கு. கோஸ்ட் ஆஃப் உச்சியா டயலாக்ல என்ன பண்ண போறானுங்களா? 2 எபிசோட்ல நிறுத்திட்டேன் தமிழ் டப். மாட்ரா வாய்ஸ் எவன் தர போறான்னு தெரியல. தரவா இருக்காரு, ஆஷிராமா இருக்காரு. ஆமா, ஆஷிராமா வாய்ஸ் அதெல்லாம் எப்படி அவனுக்கு டோபிராமா அவனுக்கு எல்லாம் எப்படி எடுக்க போறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் பழப்பினாலும் சோழி முடிஞ்சு. ஆமா, டோபிராமாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேசிஸ்ட் கேரக்டர் மாதிரி அவன். எவ்வளவு ட்ரிகர் ஆயிடாதீங்க, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன். ஒரு தம்பிய கொண்டது தானே ப்ரோ அவனுக்கு கோவம். ஆமா, அது எப்படி சொல்றேன்னா அவனுக்கு பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெறி இருக்குதான் பாருங்க. நம்ம அல்காரிதம் என்னன்னா அந்த கேரக்டர் பேசுறவனுக்கு அந்த உச்சியா கிளான் மேல ஒரு வன்மம் இருக்கணும், அந்த மாதிரி பேசுறவன் வேணும். அவரு எப்போதும் தமிழ் சினிமால ஒருத்தர் இருப்பாரு, அவர் டக்குன்னு பேர் வர்ற மாதிரி அதுக்குன்னே செஞ்ச மாதிரி இருப்பாரு. மண்டையில திரும்ப ஓடிட்டு இருக்கு. நருட்டோ தமிழ் பாத்துட்டு இருப்பேன், தமிழ் டப் பண்ண பாத்துட்டு இருப்பான். பேசுங்கடா பேசுங்க, நல்லா பேசுங்க. எனக்கு அதான் ஓடிட்டு இருக்கு. நம்ம வேற இப்படி பேசிட்டு இருக்கோமே, அவன் டப் பண்ற வேணா அதான் அடிச்சுக்க போறான். நம்ம டப்ப குறை சொல்லல ப்ரோ, கரெக்டா இது அந்த இதுக்குதான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அவனுக்கு பார்த்து பண்றவங்களதான் ப்ரோ சொல்றான். இல்ல நம்ம டப்ப பார்க்கல, இவனுக்கு பண்றதும் ஒரு இதுவா இருக்கு.
ஆமா நம்ம டப்பா பாக்குறவங்கள தானே அடிக்கிறோம். ஆமா அதான் என்னடா தப்பு இல்ல இல்ல எங்க கஸ்டமர் அடிக்கிறீங்களா, ஏன்டா எங்க கஸ்டமர் அடிக்கிறீங்களான்னு அவனுக்கு திருப்பி வரக்கூடாது, அதுக்குதான் சொல்றேன் ப்ரோ. நாங்க யாரையும் அஃபெண்ட் பண்ண விரும்பல. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டாக்ஸிக்கா 2-3 பேர் சுத்துறாங்க, தாயா புள்ளையா நினைச்சு எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. இதெல்லாம் பிரியாணி வெல்ட்ட பிளேட்டா இருந்தாலும் வன்மமா பேசினாலும் பேசுவோம். தெரிஞ்சிடுச்சா? சரி வீடு. அதான் இல்ல வன்மமா பேசுறேன் அப்படிதான் பேசுவேன். 1/2 மணி நேரத்துக்கு அவங்களை வச்சு செஞ்சுட்டு இருந்தாலும் வன்மமா தான் பேசுவோம். நம்ம வேணும்னு பேசல ப்ரோ, இருக்கிறதா நம்ம பேசிக்கிட்டோம் இல்ல. ஆமா எனக்கு அவ்வளவு உள்ள தங்கி இருக்கியா, வெளியே கொட்ட ஆரம்பிச்சா நாடு தாங்காது. இன்னும் நிறைய இருக்குது ப்ரோ. நான் தமிழ் டப்பிங் வந்தா நிறைய இருக்கு. தமிழ் டப்பிங் இதுக்கு மட்டும் நருட்டோக்கு மட்டும் சொல்ல, எந்த தமிழ் டப்பானாலும் சொல்றேன், தயவு செஞ்சு ஃபுல்லா பாத்துட்டு வந்து பேசு. ஒன் பீஸ் வந்துடக்கூடாது பயம் ப்ரோ. ஆமா ப்ரோ, மட்டும் வந்துடாதீங்கடா. தமிழ் டப்பே வேணாம், ரொம்ப பயமா இருக்குது எனக்கு. அதை பண்ணிட்டானுங்கன்னா அவ்வளவுதான். வேணவே வேணாம்டா, ஆளை விடுங்கடா. எப்பா இன்னொரு இருங்க இன்னும் ஒரு 2 வருஷத்துல ஒன் பீஸுக்கு தமிழ் டப் எதிர்பார்க்கலாமா? ஐயோ வேணாம் ப்ரோ, அதெல்லாம் வேணாம். ஏன்னா இப்போ நருட்டோ ஷிப்புடன் வந்து ஜேஜேகேக்கு பண்றாங்க, நாளைக்கு வரலாம். ஏர் ஃபைக்கு வேற பண்ண ஆரம்பிச்சானுங்க. எனக்கு என்ன பயம்னா தமிழ் டப் பண்றவனா ஸ்பீக்கருக்கு அனிமேக்கு எல்லாம் பண்ண சான்ஸ் இருக்கு. தமிழ் டப் பண்ணவனா குறைய சொல்ல. என்ன ப்ரோ வின்லாண்ட் சாகா கொண்டானா என்ன ப்ரோ பண்றது? ஐயோ ஆனா ஐயா நோ எனிமீஸ் அந்த டைலாக்கே போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. தமிழ்ல விட்டா மொத்தமா போயிடும். ஆனா தமிழ்ல பண்ணலாம், அதுக்கான வாய்ஸ் தான் முக்கியம். வாய்ஸ் முக்கியம், ஆடியன்ஸ் ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். ஆடியன்ஸ் ஒழுங்கா இருக்கணும் ப்ரோ. ஆமா, எனக்கு தெரிஞ்சு அனிமே டாக்ஸிக் கம்யூனிட்டி அமெரிக்காக்கு அடுத்து நம்ம இந்தியா தாயா எனக்கு தெரிஞ்சு. அவனுக்கு அமெரிக்கால வந்து அவனுக்கு இன்னும் டாக்ஸிக்கா இருப்பானுங்க, ஃபுல்லா போட்டு அடிச்சுப்பாங்க. எப்போ நம்மளுக்கு இந்த ஒரு கேரக்டரி கம்பேர் பண்றது விடுறாங்களோ, கம்பேர் பண்றது இவன் பவர்ஃபுல், இது இவனோட இவன் பவர்ஃபுல்ன்ட்டு எப்போ விடுறானோ அப்போதான் நம்ம கம்யூனிட்டி வந்து வளர ஆரம்பிக்கும். இல்லனா இங்கதான் நின்று இருக்கும். கம்பேரிங் அது ரொம்பவே கடுப்பான ஒரு விஷயம். ஆல்ரெடி அவனுக்கு போட்டு அடிச்சிட்டேன். கம்பேரிங் பண்றவன ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டு அடிச்சிட்டேன். யாரு பெருசு இதான் இப்போ உன்ட்ட எவனா கேட்டானா, அதே வச்சுலாம் பாத்துட்டு போடா, எதுக்குடா கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? கதையோட போனோம்டா, எதுக்குடா சம்பந்தமே இல்லாம கம்பேர் பண்றீங்க? அதான் இல்ல, கம்பேர் பண்றதையாவது லாஜிக்கா பண்ணணும். இப்போ மாடுராவும் ஆசிரமாவும் அடிச்சுக்கிறாங்கல்ல, அப்போ அந்த ஒரு பிளாஷ்பேக்ல வந்து கடைசியில அப்படியே முடிச்சிருப்பானுங்க, ஃபைட்ட காமிச்சிருக்க மாட்டானுங்க. கடைசியில மாடுரா வந்து சாகிற மாதிரி காமிச்சிருப்பான். அதுல அத வந்து பாத்தீங்கன்னா என்ன யாருக்கு எது எது வந்து இதுவா இருக்கும், எப்படி அடிச்சுப்பானுங்க, அது மாதிரி தியரி போட்டானா சூப்பரா இருக்கும். அத நம்ம சப்போர்ட் பண்ணலாம். சரி ஓகே, யாருக்கும் புரியாத கான்டெக்ஸ்ட் புரிய வைக்கிறான்ட்டு வந்துட்டு கோகு வர்சஸ் சைதாமா இத ஒண்ணு போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏய் அவன் வேற எங்கேயோ இருக்காண்டா, இவன் வேற எதுலயும் இருக்காண்டா, 2 பேரும் மீட் பண்ணி கூட மாட்டானுங்க. அவனுங்க அடிச்சு என்னடா பண்ண போறீங்க? 2 பேரும் வேற வேற யூனிவர்ஸ். அதான் அதுலயும் லாஜிக்கே இல்லாம வேற பேசுவானுங்க. இதுல அவன் ஆர்த்தரே சொல்லிட்டான். ஆமா, ஆர்த்தரே சொல்லிட்டான், சைதாவை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு மீன் கேரக்டர், எந்த கேரக்டர் அவனை அடிச்சாலும் அவனோட பவர் ஆயிடுவான்ட்டு லாஜிக்கே சொல்லிட்டான். இவனுக்கு விடுவானுங்களா? இல்ல கோகு ஒரே அடியில சாவச்சிருமா, இவனுங்க இந்த பக்கம் இந்த ஃபேண்டம் இல்ல இவன் ஒரே அடியில சாவச்சிட்டான், 2 பேரும் போய் அடிச்சுக்கிறது. ஏன்டா இதெல்லாம் என்னடா பண்ண போறீங்க? இதெல்லாம் வச்சுக்கிட்டு போய் படிடா, வரவா படிடா, அந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்கணும். ஆனா இப்போ சுத்துறவனுங்க எல்லாமே அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க பாருங்களேன் ப்ரோ, நீங்க இந்த நான் நருட்டோ இவனுங்க டப் போடுறாங்களா, அந்த வீடியோஸ் கூட விட்டுருங்க, கம்பாரிசன் வீடியோ போடுறானுங்க, அப்படியே பாருங்க. 1 மில்லியனு 2 மில்லியனு சிலதெல்லாம் 5 மில்லியன் வரைக்கும் போயிருக்கு. இதுலயே சொல்றேன், இன்ஸ்டாலயும் சொல்றேன், யூடியூப்லயும் சொல்றேன். கம்பாரிசன் வீடியோஸ்னா அதிக ஷார்ட்ஸ்ல நிறைய வரும், இந்த மாதிரி கம்பாரிசன்ல நிறைய வரும். அதுல அவன் வியூஸ் எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். நான் நீ பாத்துட்டு இருக்க 1 மில்லியன் 2 மில்லியன் வந்துகிட்டே இருக்கான் அவன் சேனல்ல.
இதுல ஒழுங்கா கம்பேர் பண்ணா கூட நான் வந்து தப்பு சொல்லுவேன், ஏன் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னு கேட்பேன். இதுல மிஸ்இன்ஃபர்மேஷன் வேற. இந்த ஒரு தமிழ் டப்பிங்ல ஒருத்தன் கம்பேர் பண்ணி போட்டுருவான் பாருங்க, மாட்ராவும் இத்தாச்சியும் அடிச்சுக்கினா என்ன ஆகும், டொசாக்கா பிளேடு ஏதோ சொல்லுவானே அவன் கூட. ஆமா, அவன் சத்தியமா எதுக்கு அவன் அதை போட்டானே தெரியல. ஆல்ரெடி எனக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த எரியிற தீல இது எண்ணெயை ஊத்துறானு பாத்தீங்கன்னா அவன் தான். ஏன்டா ஆல்ரெடி இங்க என்ன கான்டெக்ட் தெரியாம அடிச்சு சுத்திட்டு இருக்கானுங்க. இதுல உனக்கிட்ட எக்ஸ்பிரஷன் அவன் கேட்டானா, நீ எதுக்கு போட்ட ஃபர்ஸ்ட் வந்து? நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் வரீங்களா, அனிமே பாக்குறீங்களா, சிரிக்கிறீங்க, சிரிப்பு அனிமே தான் சிரிங்க, செரின் அனிமையா இருந்தா என்ஜாய் பண்ணுங்க ஆக்ஷனை. சாரி செனின்ற ஷோனன் அனிமையா இருந்தா என்ஜாய் பண்ணுங்க ஆக்ஷனை. செனின் அனிமையா இருந்தா அவன் என்ன சொல்ல வரான்னு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. சோஜோ அனிமையா இருந்தா சிம்படிச்சுட்டு போங்கடா, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு எதுக்குடா கம்பேரிசன் உங்களுக்கு? அவ்வளவுதான் இவ்வளவுதான் மேட்ரு, சிம்பிளான மேட்ரு, அவ்வளவுதான். ஆனா இப்போ இந்த ஒரு மீம் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த பக்கம் ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒருத்த மூளை பெருசா இருக்கும், உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுவானுங்க. இந்த பக்கம் ஷோனன் ஃபேன்ஸ்னு, அதுவும் கம்பேரிங் வீடியோ தான். இந்த பக்கம் இவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், இவன் இந்த சைடு ஃபுல்லா செயினன் அனிமையா காமிச்சிருப்பாங்க. அவர் என்ன அண்ணா புளுத்துறாருன்னா, இப்போ வந்து இதை விட்டாச்சு, அனிமே அடிச்சு எது, அதாவது ஒரே செக்மெண்ட் ஜான்ரால இருக்க அனிமே அடிச்சுக்கிறது விட்டானுங்க. அது இப்ப கோகோஸ் சேர்த்த மாதிரி அடிச்சது இப்ப விட்டானுங்க, ட்ரெண்ட் குறைஞ்சிச்சு. இப்ப என்ன புதுசா ட்ரெண்ட் கொண்டு வரானுங்கன்னா சோனன் வர்சஸ் செனின், இதை வச்சு எப்படி புளுத்தலாம், எப்படி வியூஸ் எடுக்கலாம்னு அதுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. ரெண்டுமே வேற வேற டோட்டலா டிஃபரெண்டான ஜானர். எப்படின்னா செனின்ல வந்து இவனுக்கு கருத்து நிறைய சொல்றாங்களாம், அதனால அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காராம். இந்த பக்கம் வந்து இவனுங்க அடிச்சுக்கிற மாதிரி போடுறானுங்க. டேய் செனின்ல இருந்தா இன்னும் அடிச்சிட்டு இருக்கானுங்க. நானே I don't have enemies, இன்னொரு பக்கம் everyone is my enemies. அவ்வளவுதான். இப்படி இல்ல, எதுக்கு இதெல்லாம்? நீங்க எடிச்சா சொன்னீங்க ப்ரோ, நீங்க வேகா பாண்டு படிச்சிருக்கீங்க, பிரிசர்க் படிச்சீங்கல்ல, ரெண்டுமே படிச்சீங்கல்ல, உங்களுக்கு வேகா பாண்டு பாதி படிச்சிட்டு இருக்கீங்கல்ல, ரெண்டு பேருக்கும் என்ன பிலாசபி? நீ என்ன அடிச்சா நீ என்ன அடிச்சா நான் உன்னை அடிப்பேன், அப்படித்தானே? ஆமா. என்ன கதைனா இப்ப அத வச்சு கம்பாரிசன், அதே முசாஷிக்கும் இவன் கட்ஸுக்கும் வச்சுக்கிட்டா என்ன ஆகும், மீட் பண்ணா என்ன ஆகும், அத போட்டு கொள்றாங்க. அப்படியே ஆரம்பிச்சிட்டானுங்களா? இது ஃபோரம், அதாவது ஃபோரம்ஸ் ஒண்ணு இருக்கு ப்ரோ, அனிமே ஃபோரம்ஸ் ஒண்ணு இருக்கு. அது அதுல போனீங்கன்னா புதுசா என்னெல்லாம் ரிலீஸ் ஆகுது, அனிமே அப்டேட்ஸ் இருக்கும் பேசிக்கலி, ஓகேவா? அதுல போயிட்டு ஃபோரம்ஸ்ல பாத்துட்டு இருப்பேன், சரி என்ன பேசுறானுங்க புதுசா அப்படின்னு சொல்லிட்டு. செனின் பக்கம் போனாலே தான் பிரச்சனை, வேகா பாண்டா பிரிசர்க்கா, எது ஃபர்ஸ்ட்ல, எது செனினோட டாப்ல இருக்கணும் அப்படின்ட்டு. வின்லாண்ட் சாகாவா இதுவா? வில்லன் சாகாவா வரமாட்டான். வில்லன் சாகா வந்தா வச்சுக்கோங்க, அவங்க தான் எனிமீஸ் எல்லாம் போட அந்த பக்கம் விடுவானுங்க, அவனை அந்த பாயிண்ட வச்சு தள்ளி விட்டுருவானுங்க. இதை வச்சு படிச்சுக்கிறானுங்க. அது எந்த முஷாசி ஃபுல்லா ரத்தம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு மாதிரி மனசு மாறும். வில்லன் சாகால இவனுக்கு மாறும் தெரியுமா? ஸ்டார்டிங் எடுத்த உடனே தோர்ன்ஸ் அவனுக்கு மாறும் தெரியுமா? இவ்வளவு பேருக்கு இது கொள்றோமே அப்படின்னு அவனுக்கு மனசு மாறுற மாதிரி இந்த இவனுக்கும் மாறும். இவனுங்க அர்த்தத்தை புரிஞ்சிக்கல, அதாவது அடுத்தவனை ஹர்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்து நிலைக்காது. அதான் இது வேகாபாண்டோட இது ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அது ஃபுல்லா முடியல, அதான் பிளாட். அத புரிஞ்சிக்கல இவனுங்க, ஓகேவா? அத பத்தி ஒருத்தனும் பேச மாட்டான், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு எவனும் பேச மாட்டான். இந்த மாதிரிதான் இதோட இது இருக்கு, இதுல இருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மாதிரி சொன்னானா ஓகே, ஏதோ பண்றான் அவன், ஏதோ அவனுக்கு புரிஞ்சதை சொல்றான் அப்படின்னு சொன்னா பாரு. உள்ள வந்து ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? அவனுங்களே அடிச்சுக்க கூடாது, இது புரிஞ்சுக்கணும், புரியறதுக்காக தான் அப்படி போடுறாங்க. இப்ப அந்த ஐ டோன்ட் ஹேவ் எனிமீஸே வந்து பாத்தீங்கன்னா அவன் அதுக்கு முன்னாடி டைலாக் சொல்லுவான், நான் வந்து இந்த மாதிரி இருக்க கூடாது, ஒரு பெட்டர் பர்சனா மாறணும் அப்படி இப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் அவன் எடுக்க மாட்டான். எனக்கு எனிமே இல்லடா, ஐ ஹேவ் நோ எனிமீஸ், அதை பிடிச்சா அதை வட்டு பிடிச்சா கஷ்டம். சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் இருக்கிறவன் எல்லாம் எனிமி தான். டீச்சர்ட்ட போயிட்டு ஹோம்வொர்க் கேட்டா கொண்டு வரல, ஐ டோன்ட் ஹேவ் எனிமீஸ், நான் எதுக்கு கொண்டு வரணும்? வேலையும் போட்டு முடிச்சிட்டானுங்க ப்ரோ, ஐ டோன்ட் ஹேவ் எனிமீஸ். வேலைக்கு போற இன்டர்வியூல போய் சொல்லுவாரு நொட்டுவாரி, ஒரு
ஐ டோன்ட் ஹேவ் எனிமீஸ். வேலை அவங்க வேலை கொடுக்குறோம், அப்படியே போயிடும். அப்படியே வெளில போயிடு தம்பி. ஓகே டாடா பை பை. ஆரம்பிச்சானுங்க ஐகோவா இதுவா ப்ளூ லாக்கான்னு. அது ஒரு சண்டை. ஐகோவோட கான்செப்ட் ஐகோ தான்டா பெஸ்ட், ப்ளூ லாக் தான்டா பெஸ்ட். இத வேற அடிச்சுக்கிறானுங்க. டேய் ரெண்டுமே நல்லா தான்டா இருக்கு. அவன் ஒரு சைடுல வந்து இப்படி இந்த மாதிரி ஆளுங்க இருக்கு. ஆமா, ஒரு சைடுல டீம் ஒர்க்க பத்தி சொல்லிட்டு இருக்கான், இன்னொரு சைடுல தான் தனியா என்ன சாதிக்கலாம்ன்றத பத்தி பேசிட்டு இருக்கான். உன்னோட தனி பொட்டன்ஷியல் ரெண்டும் வேற வேற. அதுவே ஏதோ எதுக்கு அடிச்சுக்கிறானுங்க. ரெண்டு டீம் பாத்துட்டு சரி ஓகே டீம் ஒர்க்கோட நம்மளோட பெஸ்டையும் காட்டணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு போனானா ஓகே. டேய் அத பண்ணி நீயே தான் போட்டுறானுங்க. இப்போ ப்ளூ லாக் பார்த்து நிறைய பேர் காலிடா நச்சிக்கிறானுங்க பொருளா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ளூ லாக் பார்த்து நிறைய பேர் ஃபுட்பால் ஆடுறன்னு போனவங்களும் இருக்கானுங்க. அப்படியா? ஆமா அப்படி இல்ல ப்ரோ, அது காமெடி பண்ணவனும் இருக்கானுங்க. ஆனா சில பேர் வந்து நிஜமாலே ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுட்பால் ஆடி வாலிபால் அப்படி இருக்கானுங்க. சோ அதுல இருந்து இல்ல எனக்கு ஸ்போர்ட்ஸ் மேல வந்து இதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, எனக்கு வந்து இதுல வளர்த்துக்கணும், ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும், அப்படி போறவங்களும் இருக்கான். சோ இத பாசிட்டிவா எடுத்துக்கிறவனும் இருக்கான். அப்படி பாசிட்டிவா நீயும் பாரு, ஏன் கம்பேர் பண்றதே சுத்திட்டு இருக்க? ஏன்னா கம்பேர் பண்ணா வியூஸ் வருது உனக்கு, அப்ப வியூஸ்க்காக தான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதான் அவன்கிட்ட. டைரக்டா தான் சொல்றோம். நான் கேட்பேன், நீ வியூஸ்க்காக தான் இப்படி பண்றலாம், என்ன எதுக்கு பேஜ் வச்சிருக்க? வியூஸ்க்காக தான் ப்ரோன்னு சொல்லுவான் அவனும். வியூஸ்க்காக தான். வியூஸ் வந்து என்ன புடுங்க போறேன் சத்தியமா கேட்பேன். எந்த பயனும் இல்ல. இப்போ நம்ம போடுறது நம்ம ஹாபி, கம்யூனிட்டி வளர்க்கணும்னு ஒரு காசோட சேர்த்து ஓகே அதுல வியூஸ் போச்சா எனக்கு சந்தோஷம். ஏன்னா அத்தனை பேர் பாக்குறாங்க வீடியோவை, அதுல இருந்து நிறைய பேர் அனிமே பாக்குறதுக்கு வரலாம். கம்பேர் பண்ணி அடிச்சத பார்த்தா நம்மளுக்குள்ளேயே இவனுக்கு, அதாவது இப்போ ஒரு கிளாஸ்குள்ள போறீங்க ப்ரோ, நீங்க சேர போறீங்க வச்சுக்கோங்க, 2 குரூப்பா இருக்கு கிளாஸ், 2 குரூப் அடிச்சுக்குது. நீங்க எடுத்தோடனே ஏதாவது போய் ஒரு குரூப்ல சேருவீங்களா? இவங்க ஏதோ அடிச்சிட்டு இருக்கானுங்க, நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம போய் தனியா உட்காந்துட மாட்டோம். அப்ப எப்படி கம்யூனிட்டிக்குள்ள வருவான்? இதை அப்படி நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கிற மாதிரி இவனுக்கு காமிச்சானுங்கன்னா எப்படி கம்யூனிட்டிக்குள்ள வருவான்? இது இந்த பிரச்சனை எல்லாத்துலயும் இருக்கு, நாட் ஒன்லி அனிமே. ஆமா எல்லாத்துலயும். இந்த கதா சொல்றேன், ஒரு பக்கம் போனா இந்த பவர் ஸ்கேலர்ஸ் வந்துடுறானுங்கடாப்பா எல்லாத்துலயும். பவர் ஸ்கேலர் அவனுங்களை சொல்ல மறந்தேன், அவனுங்களே மறந்தாச்சு. எப்போ இவங்க தமிழ் டப்பு ஏதாவது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டப்ல இருக்கும்போது அடிச்சா சரி, அவனுங்களை அடிச்சா சரியா போகுது ப்ரோ. எல்லாம் ஜாப்பனீஸ்ல இருந்த வரைக்கும் எல்லா அனிமையும் சொல்றேன், ஜப்பான்ல ரிலீஸ் ஆகும் போது ஜாப்பனீஸ்ல வரும் தெரியுமா? ஆமா, ஒரு பவர் ஸ்கேலிங் இல்ல அந்த சைடுல. ஜாப்பனீஸ் வீடியோ ஒண்ணு கூட கிடையாது பவர் ஸ்கேலிங்ல. ஜாப்பனீஸ் பேர் வச்சு வேணா இங்கிலீஷ்ல போட்டிருப்பானே தவிர ஜப்பான்ல இருந்து ஒருத்தனுக்கு பவர் ஸ்கேலிங் போட மாட்டான். ஏன்னா அவனுங்க எல்லாரும் அவனுங்க பார்த்தது வந்து எல்லாரையும் ஒரே சமமா தான் பாப்பானுங்க, எல்லாருமே பிடிச்ச கேரக்டர் தான் சொல்லுவானுங்க. எப்போ அவன் இங்கிலீஷ்ல டப்பு விட்டானோ அப்ப பவர் ஸ்கேலிங் அப்பதான் ஆரம்பிச்சது. இங்க இருக்குன்னு இந்த பவர் ஸ்கேலிங்னா 2 கேரக்டரை வச்சு ஸ்ட்ரெங்த் இவ்வளோ, எபிலிட்டி இவ்வளோ, அந்த மாதிரி போடுறது எல்லாமே அப்பதான் நாசமா போச்சு. அத வச்சு கார்டு கார்டுல உன்னை விட நிறைய இது இருக்கு அப்படின்னு இது பண்றது. அதெல்லாம் பார்த்தா சத்தியமா சிரிப்பு தான் வரும். டேய் எதுக்குடா இதெல்லாம் அப்படிதான் தோணும். WWE கார்டு மாதிரி. ஏன்னா பார்த்தா உனக்கே தெரிய போகுது, கடுப்பா இருக்கும் ப்ரோ. ஒருத்தரும் ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும்டா. அனிமே பார்த்தா அவனுக்கே தெரிய போகுது, ஓகே இவன் இதெல்லாம் பண்றான், இந்த எபிலிட்டி இருக்குன்ட்டு அவனுக்கே தெரிய போகுது. அத பிரிண்ட் அடிச்சு ஓட்டி நீ என்ன பண்ண போற? நல்லா இருக்கு கேரக்டர், இல்ல கேரக்டர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கா, அது ஒரு வன்மத்தை கலப்பானு குறிப்பா ஒரு கேரக்டர். அதான் இப்ப ஒரு கேரக்டர் அத மத்தவங்க மேல திணிக்க கூடாது. கரெக்ட். எனக்கு இவனை பிடிச்சிருந்தா உனக்கும் அவனை தாண்டா பிடிக்கணும், உனக்கு பிடிச்சா உனக்கு பிடிக்க கூடாதுன்னு பண்றானுங்க. அதே மாதிரி கொண்டு வரானுங்க, இன்டர்நெட்லயும் அப்படிதான் இருக்கு. இப்போ நீங்க அண்டர் ரேட்டட் கேரக்டர் யாராவது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்களேன். டேய் அவன் ஸ்கிரீன்லயே இருக்க மாட்டானேடா, அவனுக்கு நானு இதுல வந்து அடிச்சுக்கிறான், நானா சாஞ்சு அது இதுன்னு. டேய் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, உனக்கு ஏன்டா அவ்வளவு இது, உனக்கு ஏன்டா வன்மம் அப்படின்னு எனக்கு கடுப்பாயிடுச்சு. எனக்கு அவன் கேரக்டர் பிடிச்சு நான் வச்சுக்கிறேன், உனக்கு நான் வருது. இவனுக்கு எப்படி நம்ம தமிழ் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இவனுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா படத்தை பாத்துட்டு வரானுங்க. இந்த படம் இருக்குல்ல, நம்ம நார்மல் படம் இருக்குல்ல தமிழ்ல, அதுல வர மாதிரி இப்ப வந்து புடிச்சா அதுல வந்து தமிழ் படத்துல பாத்தீங்கன்னா அடிச்சுக்கணும் ஒண்ணு, தமிழ் படத்துல பாத்தீங்கன்னா
ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி ஒரு கேரக்டர் தான்டா எனக்கு பிடிக்கும், அந்த கேரக்டர் தான் மெயின் கேரக்டர் அந்த ஒண்ணுதான், நான் அவனை மட்டும்தான் பாப்பேன். நீங்க இப்போ இது தலை ஃபேன் ஆகட்டும் தளபதி ஃபேன் ஆகட்டும் யார் வேணா பாருங்க, அந்த ஒருத்தருக்காக தான் போவான். அவன் தாண்டா இது, வேற எவனுமே இல்லடா, மத்தவனும் தூசுரா. இவனுக்கு அப்படி இங்க டிரான்ஸ்லேட் ஆகிறதுனால நருட்டோனா நருட்டோ மட்டும் தான் அவனுக்கு பிடிக்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட்ல வரான். எனக்கு நருட்டோனா நருட்டோ மட்டும் தான் எனக்கு பிடிக்கும், நீ மாட்டேன். பாதி பேர் பிடிக்காது சொல்லுவானுங்க. ஆமா ப்ரோ, நருட்டோவே பிடிக்காது ப்ரோ யாருக்கும். ஃபர்ஸ்ட் மெயின் கேரக்டர் தான் எனக்கு பிடிக்கும்னு வருவானு, அதுக்கப்புறம் சைட் கேரக்டர் யாராவது ரெண்டு பேர் நல்லா இருந்துச்சுங்க. சின்ன பசங்க ஒரு கார்ட்டூன் நல்லா இருக்கு, சின்ன பசங்க கார்ட்டூன் பாப்பாங்க தெரியுமா, ஓகே இந்த கார்ட்டூன் பாப்பா, அதுல ஒரு காக்கரச்ச பாத்துட்டு இருப்பானுங்க, இந்த இது போயிடுச்சா இது நல்லா இல்லையா அடுத்த இதுக்கு மாறிடுவான், அடுத்த சேனல் மாத்திடுவான். அந்த மாதிரி நருட்டோப்பா வருவான், நருட்டோன்னு பேர் போடுவான், அவன் தான் மெயின் கேரக்டர், நல்லா மாசா போன்னு பாக்க வருவான், அவன் தான் மெயின், அவன் தான் சூப்பர். அவன் ஸ்டோரிய பாக்க கொஞ்சம் ஜவு மாதிரி இருப்பாங்க இல்ல, அதை பாத்துட்டு இத்தாச்சி ஸ்டோரி நல்லா இருந்தோடனே அவன் சைடு தாவிடுவான், இவனை எனக்கு இவனோட இவனை நல்லா பிடிச்சிருக்கு, இவனே பிடிச்சாடிக்கேன்ட்டு. இவன் வந்து இப்போ இவன் கேரக்டர் டெவலப்மெண்ட் சொல்லி ஏறுமா, இவனே பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க, அது இவன் தான் மெயின் கேரக்டர் ஆக்கிடுவானுங்க. நருட்டோக்கு வந்து நருட்டோ மெயின் கேரக்டர் கிடையாது, மத்தவனே நம்ப வைப்பானுங்க, அதான் பிரச்சனை. அவனுக்குள்ளே வச்சுனாலும் பரவாயில்ல. ஆமா, போய் வம்பு எடுத்துன்னு இருப்பானுங்க. இது இப்போ இரணியாக்கருக்கு கூட மொத்தமாவே மாறிச்சு. ஃபேனா இருந்தவங்க அதுக்கப்புறமா மங்கா படிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஏன் இப்போ இரண் எதுக்கு கெட்டவனா காட்டுறீங்கன்னு ஃபுல்லாவே ஒரு ஹேட் மாதிரி பரவிச்சு. ஆமா, அவன் எல்லாரும் மாங்கா படிச்சவன்ல இருந்து அனிமே பாக்குறான். இப்போ சில பேர் கூட தெரியும் அவன் வந்து என்ன சொன்னாலும் சரி, அவன் ஜெனசைட் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அவன் ப்ரொடெக்ட் பண்றதுக்கே பண்ணாலும் அவ்வளவு பேர் தெரியும். ஆமா, அவன் அதனாலதான் போய் தடுக்க போறானுங்க, தப்பு. ஆனாலும் நான் இரனுக்கு தான்டா சப்போர்ட் பண்ணுவேன். அவனுக்கே அது பிடிக்கலடா பண்றத, அவ பேனல்ல காமிச்சு மாங்கா இதா மீகா சப்பே அவனுக்கே பிடிக்காம தான் பண்ணுவான். மாங்கா ஸ்பைலர்ஸ் இப்ப சொல்றேன், ஆமா அதுல வந்து மீகா போயிட்டு அந்த இது பெரிய இது இருக்கும்ல, என்ன டைட்டன் பேரு, ஐயோ டைட்டன் பேரு பாக்குது, ஃபவுண்டிங் டைட்டன் எரனோடது, அத தலை பண்ணி உள்ள போவா, அதுல போனா எரனோட தலை மட்டும் இருக்கும், ஸ்பைனோட காட்டுவான். அப்ப அவன் சொல்லுவான், அவனே ஒரு இதுவா இருப்பான், என்னை ஆமா என்னை இங்க ஃப்ரீ பண்ண வந்திருக்கான்ட்டு அவளார கண்ணை மூடியே வச்சிருப்பான். அவன் ரம்பிளிங் ஃபுல்லாவே கண்ணை திறக்க மாட்டான், கரெக்டா கண்ணை திறப்பான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு மக்கள் சாவறத வந்து என்னால பாக்க முடியல, நான் பண்றது வந்து எனக்கே பிடிக்கல அப்படின்ட்டு அவனுக்கு அங்க ஒரு எமோஷனல் மூவ்மெண்ட் வரும். ஆமா, அந்த 1 hour மூவில கூட பாருங்க, இவன் கிட்ட போய் அழுவான், என்ன மன்னிச்சிரு, சின்ன பையன் கிட்ட ரம்சியா யார்கிட்ட சின்ன பையனை பத்தி அழுவானு, அத புரிஞ்சுக்க மாட்டானுங்க. இவன் வந்து அழுவான், அப்படியே கண்ணே கலங்கிடும். இவனுங்களுக்கு வந்து இவன் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பண்றான்டா, அவ்வளவுதான். அவன் என்ன மாதிரி சொல்ல முடியாது, அதை விட மோசமா இருக்கிறானுங்க. அவனை எத்தனை பேரை சாவச்சாலும் சரி, அவனே போய் இது இறங்கி போய் நம்ம எல்டிஎன்ஸ காப்பாட்ட பண்றான், நான் அவங்க கூட தான் நிப்பேன் அப்படின்னு நிக்கிறான். முழுக்க அப்படி போயிடுவானுங்க. டேய் முதல்ல கட்டத்தை புரிஞ்சுக்கோங்கடா, இரண கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே ஃபுல்லா வந்தது, எதுக்கு இரண கொல்றீங்க, அது ஒரு ஹேட் வேற கடைசியில. அதாவது அவன் மாங்கா சரியா, அந்த எனக்கு தெரிஞ்ச மாங்கா கரெக்டா இருக்கு, பக்காவா இருக்கு. ஏன்னா அவனுக்கு அவனோட அந்த இது அவ்வளோ இது எப்படி சொல்ற கஷ்டத்துல இருக்கும் போது மீகசா வந்து அவளை ஃப்ரீ பண்ணிடலாம். சோ அவனுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல் எண்டிங் மாதிரி முடியுது. கடைசியில மீகசா வந்து இரண் வந்து இறந்துட்டான். அவளோட இது ஞாபகமா இருக்கிறது அந்த ட்ரீ கிட்டே போச்சிடறாங்க, அங்கே போச்சிடறாங்க. அவன் மாங்கா பார்த்த இடத்துல, ஆமா ஃபர்ஸ்ட் இதுல ஒரு நீல் போட்டிருப்பான். மாங்கால வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேர்ட் வந்து மீகசா, எண்டிங் வேர்ட் வந்து இரண். கரெக்டா கண்டினியூட்டியோட முடிச்சிருக்கான். எண்டிங் வேர்ட் மீகசா. இப்போ இரண் கண்டிப்பா என்னன்னா, ஏன் இவனை சாவடிச்சீங்க, எனக்கு இவன் வேணும், எனக்கு இவங்க 2 பேரும் இதுவாறது வேணும், எனக்கு இவன் வந்து இந்த ரம்லிங்க முடிச்சிட்டு எல்டியால போய் உட்கார்ற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சொல்லி அவனுங்களை இது கிரியேட் பண்றாங்க, அனிமே பண்றாங்கல்ல, அவனுக்கு கிட்ட சொல்லி
அவர் எழுதினவரே வந்து இல்ல நான் எண்டிங்க மாத்த போறேன், அனிமேல எண்டிங்க மாத்த போறேன்னு சொல்லிட்டாரு. ஆமா, ஆனா எனக்கு தெரிஞ்சு மாங்கால இருக்க எண்டிங்கை விட வேற எண்டிங் அதுக்கு பக்காவா இருக்கவே இருக்காது. பெஸ்டான எண்டிங் மங்கால. ஆனா அவனுங்க இதை மாத்தி ஒரு ப்ரெஷர் மாதிரி கொடுத்து வச்சிட்டாங்க டைரக்டருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ப்ரோ. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் உயிரோட இருக்கணும், எனக்கு இவனை வந்து நிறைய இன்னும் பாக்கணும், அவ்வளவுதான். ஹாப்பி எண்டிங் வேணும், 2 பேரும் ஒண்ணு சேரணும். ஆமா டேய், அவனுங்க இப்ப இதுலயே இவனுங்க ஹாப்பி எண்டிங் தான் எனக்கு வேணும், இந்த எண்டிங் எனக்கு இது ஒரு மாதிரி சோகமாக இருக்க எண்டிங் எனக்கு இப்ப வேணாம், எனக்கு அதாவது பிடிக்கல அப்படின்னு இதுக்கே இப்படி சொல்றானுங்கன்னா, இன்னும் அவன் லைஃப்ல எவ்வளவோ இருக்கு, அவன் எவ்வளவோ பாக்கணும். இது இன்டர்வியூ போனா தொத்தி விடுவான், அவ்வளவு இது இருக்கு, அவ்வளவு டிசப்பாயின்மெண்ட் தெரியும். அப்போ அவனுக்கு இல்ல எனக்கு இன்டர்வியூல அப்ப ஹாப்பி எண்டிங்காக போவான். இன்டர்வியூ கையில போய் சொல்லுவான், சொல்லுவியான் அவன் இல்ல எனக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, விருப்பம் அதெல்லாம். ஆமா எனக்கு வந்து இது கஷ்டமா இருக்கு, என்ன வந்து இதுல சேருங்க. எவன் சேர்த்துப்பான், என்ன சேர்த்துருங்க, சேட் எண்டிங் பிடிக்காது, வாயிலே வாழ்க்கையில எது வேணா மாறலாம். சோ சேட் எண்டிங்னாலும் சரி, ஹாப்பி எண்டிங்னாலும் சரி, ஆமா ஆர்த்தர் எழுதுறத இது படிச்சுட்டு அது புடிச்சிருந்தா இது உனக்கு ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போ, பிடிக்கலையா படிக்காத, விட்டு கிளம்பு, அவ்வளவுதான். இல்ல எனக்கு வேறதான் வேணும் அப்படின்னு இப்ப அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும். அட்டாக் அண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்து ஒரு மாங்கா அவர் எழுதிட்டு இருக்காராம். ஓ சூப்பர். ஆனா எனக்கு எழுத மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. இல்ல அடுத்து வேற ஒரு இது மினி ப்ராஜெக்ட் மாதிரி சின்ன மாங்கா ஒன்னு எழுதுறாராம். அதான் நம்ம இது இருக்கும்ல 13 எபிசோட் அந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி மாங்கா. ஒன் ஷாட் மாதிரியா? ஒன் ஷாட் மாதிரி. எனக்கு என்ன ஒரு கவலைனா, இதுக்கப்புறம் திரும்ப அட்டாக் அண்ட் டைட்டன் வெயிட் பண்ண முடியாதுன்ற ஒரே கவலை தான். ஆமா, அது இதோட முடிய போகுது. 10 வருஷம் கழிச்சு முடியாது. வந்துச்சு ப்ரோ, அட்டாக் அண்ட் டைட்டன் 10 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. ஆமா 10 வருஷம் பாத்துட்டு ஆயிடுச்சு. 2013 நான் வந்து 15ல பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு முடிக்கணும்ன்றதுக்காக ஒரு வாரம் உட்கார்ந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணி முடிச்சேன். அது நானே அதான் ப்ரோ பண்ணேன், ஒரு 4-5 நாள்லயே முடிச்சேன். இவனுக்கு வேற பாட்டு தனித்தனியா லேட்டா விடுறானுங்களா, கடைசியா ஒரு இது சொல்லி முடிச்சிடலாம். கடைசியா தமிழ் டப்பு கடைசியா சொல்லி முடிச்சிருவோம். ஆமா தமிழ் டப்பு நல்லா பண்றாங்க, நல்லா பண்ணுங்க. பாக்குறவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஃபுல்லா பாத்துட்டு புரிஞ்சா பேசுங்க, எல்லாம் விட்டுருங்க, அவ்வளவுதான். கான்டெக்ஸ்ட் பார்த்து பேசுங்க. ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கேரக்டர் ஓகே, இந்த கேரக்டர் இதுதான் புரிஞ்சுக்கிட்டு கேரக்டரோட அது என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண வராங்க, என்ன இது காரணம், ஸ்டோரி பிளாட் இல்ல உங்களுக்கு புரியலாம் திருப்பி ரீவாட்சும் பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி பார்த்தவங்க யாராவது உங்களுக்கு தெரியும், புரிஞ்ச அவங்க வந்து கரெக்டா சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்குள்ள ஒரு பாட்காஸ்ட் நிறைவுக்கு வந்தது. மட்டும் பார்த்துட்டு இவன் தான் கெத்துன்னு பேசாதீங்க. ஆமா, அடுத்த வாரம் திருப்பி ஒரு நல்ல ஐடியாவோட வரும், நல்ல ஒரு டாபிக்கோட பேசுவோம். இருக்கிற எல்லாரும் ஒரு ரொம்ப வருஷமா இருந்த வன்மத்தை கக்கியாச்சு, இதோட ஈர்த்து சாத்திட்டு போடுறோம். மீண்டும் வருகிறோம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எடிட்ஸ் ஆஃப் எனிமி. மனசுல உள்ள பாரமே கொஞ்சம் கம்மியாகுது.